வணக்கம். ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, அதாவது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றிய மேலும் சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றிய ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆபரேஷன் எப்போ பண்ணணும்ன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல் காரணம், வயது முதிர்ந்தவர்கள் நிலை தடுமாறி கால் இடறி கீழே விழும்போது அவங்க இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடுப்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் பந்து மற்றும் அது உட்காரக்கூடிய கிண்ணம், இது 2 பாகங்கள் உண்டு. பொதுவாக இந்த மாதிரி வயது முதிர்ந்தவர்கள் கீழே விழும்போது அந்த பந்து பகுதிக்கு கீழே உள்ள எலும்பு பகுதி உடைஞ்சிரும். இதுதான் பிராக்சர் நெக் ஆஃப் ஃபீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமைக்கு கிடைக்கக்கூடிய சிகிச்சை முறைகள்ல மிக முக்கியமான ஒரு சிகிச்சை முறை ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். இரண்டாவது காரணம் மூட்டுவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ். இடது பக்க படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஜாயிண்ட பார்க்கலாம். அதுல நீல கலர்ல காமிச்சிருக்கக்கூடிய ஒரு பாகம் வந்து கார்டிலேஜ், அதாவது வலி இல்லாம ஒரு ஜாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான பாகம் அது. அதுவே வலது பக்க படத்துல பாத்தீங்கன்னா அந்த கார்டிலேஜ் ரொம்ப தேஞ்சு போய் அதுக்கு அடியில உள்ள எலும்பும் பாதிப்பு வந்திருக்கிறத பார்க்கலாம். இதுதான் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமை வந்தவங்க உட்காரவோ நிக்கவோ நடக்கவோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்னா அது ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். இதற்கு என்ன சிகிச்சை? ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த சர்ஜரியில பாதிக்கப்பட்ட எலும்புக்கு பதிலா செயற்கையான ஒரு பொருள், அதை ப்ராஸ்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம உடம்புக்குள்ள ஃபிட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஸ்தசிஸை பொறுத்து இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை 2 வகையா பிரிக்கலாம். ஹெமி ஆர்த்ரோபிளாஸ்டி, அதாவது அந்த பந்து எலும்பை மட்டும் மாத்தக்கூடிய ப்ரொசீஜர். டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது பந்து எலும்பு கூடவே கிண்ண எலும்பு, இது 2யுமே மாத்தக்கூடிய ப்ரொசீஜர். இதை டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ரேல நீங்க பார்க்கக்கூடியது ஹெமி ஆர்த்ரோபிளாஸ்டி, அதாவது இடுப்பு மூட்டுல பந்து எலும்பை மட்டும் மாற்றக்கூடிய அறுவை சிகிச்சை. இந்த எக்ஸ்ரேல நீங்க பார்க்கக்கூடியது டோட்டல் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது இடுப்பு மூட்டு எலும்புல இருக்கக்கூடிய பந்து எலும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள கிண்ண எலும்பு, இது 2யுமே மாற்றக்கூடிய அறுவை சிகிச்சை. பேஷண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கேட்கிற முதல் கேள்வி, இந்த அறுவை சிகிச்சை ஆபத்தானதா? இதற்கான பதில் நிச்சயமாக இல்லை. ஏன் அப்படிங்கறத மேற்கொண்டு பார்க்கலாம். இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி நோயாளி மற்றும் அவரது உறவினர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். எந்த ஆபரேஷனுக்கு முன்னாடியும் நோயாளிக்கு முன்கூட்டியே இருக்கக்கூடிய உடல் உபாதைகள், ரொம்ப காமனா நம்ம சொல்லக்கூடியது உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் பிரஷர், சர்க்கரை நோய், டயபெட்டிஸ், இருதய பாதிப்பு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், சிறுநீரக பாதிப்பு, கிட்னி ப்ராப்ளம். இதுல எந்த பிரச்சனை பேஷண்ட்டுக்கு முன்கூட்டியே இருந்தாலும் சரியான மருத்துவ சிகிச்சை மூலமா அதை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆபரேஷனுக்கு முன்னாடி இந்த ஆபரேஷன் செய்யக்கூடிய அளவுக்கு பேஷண்டோட உடல்நிலை சீரா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஆபரேஷனுக்கு பிறகு நோயாளி கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல் முக்கியமான விஷயம் மருந்துகள், அதாவது குறிப்பிட்ட காலத்திற்கு மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகளை காலம் தவறாம எடுத்துக்கிறது மிகவும் அவசியம். இரண்டாவது மூச்சு பயிற்சி. எந்த ஒரு மேஜர் ஆபரேஷனுக்கு பிறகும் நுரையீரல் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வராம இருக்கிறதுக்காக மூச்சு பயிற்சி மிக அவசியம். மூன்றாவது வாக்கர் பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி. இந்த ஆபரேஷன் முடிஞ்சு அடுத்த நாள்ல இருந்து பேஷண்ட்டை நடக்க வைக்க முடியும். ஆனா ஆரம்பத்துல குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு வாக்கர் பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம். இந்த வாக்கர் யாருக்கு தேவைப்படும், எவ்வளவு நாள் தேவைப்படும் அப்படிங்கறது நோயாளி பொறுத்து அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் முன்கூட்டியே தெரிவிச்சிருவாங்க. அந்த காலகட்டத்திற்கு பிறகு அந்த நோயாளிக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாம சாதாரணமா நடக்க முடியும். அடுத்து வீட்டுல தேவைப்படக்கூடிய ஒரு சில மாறுதல்கள். இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் பேஷண்ட் தரையில குத்த வச்சு உட்கார்ந்து போகக்கூடிய இந்தியன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுலயும் உட்கார்ந்து எழுந்திருக்கிறதுக்கு வசதியா சைட்ல இந்த மாதிரி கைப்பிடிகள் அமைச்சு கொடுத்தா இன்னொருத்தருடைய உதவி இல்லாம பேஷண்டே ஈஸியா உட்கார்ந்து எழுந்திருச்சு டாய்லெட் யூஸ் பண்ண முடியும். சில நேரங்கள்ல வீட்டுல வெஸ்டர்ன் டாய்லெட் அமைச்சு தர முடியாத நிலைமை ஏற்படும் போது மார்க்கெட்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி கமோடு சேர் யூஸ் பண்ணலாம். இதுலயும் பேஷண்டால ஈஸியா உட்கார்ந்து எழுந்திருக்க முடியும். இந்த ஆபரேஷனுக்கு பிறகு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு ஒரு சில இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம்.
அதுல முதல் விஷயம், சில பேர் எப்பவுமே தரையில தான் படுத்து தூங்குறதா சொல்லுவாங்க. இந்த ஆபரேஷனுக்கு பிறகு அதை செய்யக்கூடாது. இரண்டாவது முக்கியமான விஷயம், இது போல தரையில சம்மணம் போட்டு உட்கார்றதும் குத்த வச்சு உட்கார்றதும் நிச்சயமா செய்யக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம், ஆபரேஷனுக்கு பிறகு இடுப்பை ஒரு அளவுக்கு மேல மடக்க கூடாது. அதாவது 60 டிகிரி 90 டிகிரி அளவுக்கு மடக்கலாம். ஆனா 90 டிகிரிக்கு மேல மடக்க கூடாது. அதே மாதிரி சேர்ல உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் படுக்கையில படுத்திருக்கும் போதும் கால் மேல கால் போடுறதும் கால்கள் பின்ற மாதிரி படுக்கிறதும் நிச்சயமா செய்யக்கூடாது. பூரணமா குணமடைந்த பிறகு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். வாக்கிங் போறதுல எந்த தொந்தரவும் இருக்காது. அதை தாராளமா செய்யலாம். படிக்கட்டுகள் ஏறி இறங்குறதுல எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. ஆனா சைட்ல உள்ள ரெயிலிங்க பிடிச்சுக்கிறது மிகவும் நல்லது. அதனால படிக்கட்டு ஏறி இறங்குறத தாராளமா செய்யலாம். அடுத்த முக்கியமான விஷயம், எல்லா பேஷண்ட்ஸும் கேட்கறது, ஆபரேஷனுக்கு அப்புறம் கார் ஓட்டலாமா? நிச்சயமா ஓட்டலாம். ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு. அது எவ்வளவு நாள் அப்படிங்கிறது ஒரு பேஷண்ட்ஸை பொறுத்து மாறுபடும். இதை உங்க அறுவை சிகிச்சை நிபுணர் முடிவு பண்ணி உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், எல்லா பேஷண்ட்ஸும் கேட்கறது, ஆபரேஷனுக்கு அப்புறம் என்னால வீட்டுல எல்லா வேலைகளையும் செய்ய முடியுமா? நிச்சயமா செய்யலாம். நிக்கிற பொசிஷன் மற்றும் சேர்ல உட்கார்ந்துகிட்டு எந்த வேலையினாலும் வீட்டுல அனைத்து வேலைகளையும் நோயாளியாலே எளிதா செய்ய முடியும். ஆக மொத்தத்துல இந்த ஆபரேஷனுக்கு பிறகு ஒரு நோயாளியும் அவருக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையுமே தாராளமா செய்யலாம். அடுத்தபடியாக முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை, அதாவது டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆபரேஷன் எப்போ தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். நீங்க பார்க்கக்கூடிய வரைபடம் முழங்கால் மூட்டின் அமைப்பை பற்றின வரைபடம். இதுல நீல கலர்ல காமிச்சிருக்கக்கூடியதுதான் கார்டிலேஜ், அதாவது ஜவ்வு பகுதி. ஒருத்தர் வலி இல்லாம கால் முட்டிய மடக்கி நீட்டுறதுக்கு இந்த ஜவ்வு பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பாகமாகும். வயது காரணமாகவும் வேறு சில நோய்களின் காரணமாகவும் இந்த ஜவ்வு பகுதி பாதிப்பு அடைஞ்சு ஜவ்வு மட்டும் இல்லாம அதை சுத்தியுள்ள எலும்புலையும் பாதிப்பாகி ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த ஸ்டேஜ்ல ஒருத்தரால நிக்கவோ நடக்கவோ மிகவும் சிரமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம காலை மடக்கி நீட்டும் போது அதிகப்படியான வலி ஏற்படும். இதனால் அவங்களோட தினசரி வாழ்க்கை பாதிக்கப்படும். இதுக்கு என்ன சிகிச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதிப்பு அடைஞ்ச ஜவ்வு மற்றும் எலும்பு பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அதே அமைப்புல செயற்கையா கிடைக்கக்கூடிய பாகம், அதாவது ப்ராஸ்தசிஸ், இதை நம்ம உடம்புக்குள்ள ஃபிட் பண்ற ப்ரொசீஜர் தான் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. இந்த ஆபரேஷனை பத்தி பேஷண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கேட்கிற முதல் கேள்வி, இந்த அறுவை சிகிச்சை ஆபத்தானதா? இதற்கான பதில் நிச்சயமாக இல்லை. ஏன் அப்படிங்கறத மேற்கொண்டு பார்க்கலாம். இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி நோயாளி மற்றும் அவரது உறவினர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். எந்த ஆபரேஷனுக்கு முன்னாடியும் நோயாளிக்கு முன்கூட்டியே இருக்கக்கூடிய உடல் உபாதைகள், ரொம்ப காமனா நம்ம சொல்லக்கூடியது உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் பிரஷர், சர்க்கரை நோய், டயபெட்டிஸ், இருதய பாதிப்பு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், சிறுநீரக பாதிப்பு, கிட்னி ப்ராப்ளம். இதுல எந்த பிரச்சனை பேஷண்ட்டுக்கு முன்கூட்டியே இருந்தாலும் சரியான மருத்துவ சிகிச்சை மூலமா அதை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆபரேஷனுக்கு முன்னாடி இந்த ஆபரேஷன் செய்யக்கூடிய அளவுக்கு பேஷண்டோட உடல்நிலை சீரா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஆபரேஷனுக்கு பிறகு நோயாளி கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல் முக்கியமான விஷயம் மருந்துகள், அதாவது குறிப்பிட்ட காலத்திற்கு மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகளை காலம் தவறாம எடுத்துக்கிறது மிகவும் அவசியம். இரண்டாவது மூச்சு பயிற்சி. எந்த ஒரு மேஜர் ஆபரேஷனுக்கு பிறகும் நுரையீரல் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வராம இருக்கிறதுக்காக மூச்சு பயிற்சி மிக அவசியம். மூன்றாவது வாக்கர் பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி. இந்த ஆபரேஷன் முடிஞ்சு அடுத்த நாள்ல இருந்து பேஷண்ட்டை நடக்க வைக்க முடியும். ஆனா ஆரம்பத்துல குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு வாக்கர் பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம். இந்த வாக்கர் யாருக்கு தேவைப்படும், எவ்வளவு நாள் தேவைப்படும் அப்படிங்கறது நோயாளி பொறுத்து அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் முன்கூட்டியே தெரிவிச்சிருவாங்க. அந்த காலகட்டத்திற்கு பிறகு அந்த நோயாளிக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாம சாதாரணமா நடக்க முடியும். அடுத்து வீட்டுல தேவைப்படக்கூடிய ஒரு சில மாறுதல்கள்.
இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் பேஷண்ட் தரையில குத்த வச்சு உட்கார்ந்து போகக்கூடிய இந்தியன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுலயும் உட்கார்ந்து எழுந்திருக்கிறதுக்கு வசதியா சைட்ல இந்த மாதிரி கைப்பிடிகள் அமைச்சு கொடுத்தா இன்னொருத்தருடைய உதவி இல்லாம பேஷண்டே ஈஸியா உட்கார்ந்து எழுந்திருச்சு டாய்லெட் யூஸ் பண்ண முடியும். சில நேரங்கள்ல வீட்ல வெஸ்டர்ன் டாய்லெட் அமைச்சு தர முடியாத நிலைமை ஏற்படும் போது மார்க்கெட்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி கமோடு சேர் யூஸ் பண்ணலாம். இதுலயும் பேஷண்டால ஈஸியா உட்கார்ந்து எழுந்திருக்க முடியும். இந்த ஆபரேஷனுக்கு பிறகு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு ஒரு சில இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அதுல முதல் விஷயம், சில பேர் எப்பவுமே தரையில தான் படுத்து தூங்குறதா சொல்லுவாங்க. இந்த ஆபரேஷனுக்கு பிறகு அதை செய்யக்கூடாது. இரண்டாவது முக்கியமான விஷயம், இது போல தரையில சம்மணம் போட்டு உட்கார்றதும் குத்த வச்சு உட்கார்றதும் நிச்சயமா செய்யக்கூடாது. அடுத்து முக்கியமா செய்யக்கூடாத விஷயம், ஒரு நபர் தனது தினசரி வாழ்க்கையில பல்வேறு காரணங்களுக்காக தரையில முட்டி போட வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஆனா இந்த ஆபரேஷனுக்கு பிறகு நிச்சயமா தரையில முட்டி போடக்கூடாது. பூரணமா குணமடைந்த பிறகு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். வாக்கிங் போறதுல எந்த தொந்தரவும் இருக்காது. அதை தாராளமா செய்யலாம். படிக்கட்டுகள் ஏறி இறங்குறதுல எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. ஆனா சைட்ல உள்ள ரெயிலிங்க பிடிச்சுக்கிறது மிகவும் நல்லது. அதனால படிக்கட்டு ஏறி இறங்குறத தாராளமா செய்யலாம். அடுத்த முக்கியமான விஷயம், எல்லா பேஷண்ட்ஸும் கேட்கறது, ஆபரேஷனுக்கு அப்புறம் கார் ஓட்டலாமா? நிச்சயமா ஓட்டலாம். ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு. அது எவ்வளவு நாள் அப்படிங்கிறது ஒரு பேஷண்ட்ஸை பொறுத்து மாறுபடும். இதை உங்க அறுவை சிகிச்சை நிபுணர் முடிவு பண்ணி உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், எல்லா பேஷண்ட்ஸும் கேட்கறது, ஆபரேஷனுக்கு அப்புறம் என்னால வீட்டுல எல்லா வேலைகளையும் செய்ய முடியுமா? நிச்சயமா செய்யலாம். நிக்கிற பொசிஷன் மற்றும் சேர்ல உட்கார்ந்துகிட்டு எந்த வேலையினாலும் வீட்டுல அனைத்து வேலைகளையும் நோயாளியாலே எளிதா செய்ய முடியும். ஆக மொத்தத்துல இந்த ஆபரேஷனுக்கு பிறகு ஒரு நோயாளியும் அவருக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையுமே தாராளமா செய்யலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் இல்லாம வேறு சில சந்தேகங்கள் ஒருத்தருக்கும் இருக்கலாம். அது எவ்வளவு சின்ன சந்தேகமா இருந்தாலும் அதை உங்களோட மருத்துவர் கிட்ட கேட்டு நிச்சயமான தீர்வு மற்றும் விளக்கங்களை பெற்றுக்கொள்வது ஆபரேஷனுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயமாகும். ஆக மொத்தத்தில் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, அதாவது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்பது மகிழ்ச்சியான வாழ்க்கை அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை முறையாகும். ஆகையால் எந்தவித தயக்கமும் பயமும் இல்லாமல் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சியா இருங்க. மிக்க நன்றி.